நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி, ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 12:30 வரை சதுர்த்தி, பின்பு இரவு 10:47 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 7:17 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:17 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் கடந்த கால சிரமம் அனைத்தும் விலகி செல்லுங்க. செயல்களில் உற்சாகமுடன் காணப்படுவீர்கள். தொழிலில் கொஞ்சம் ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இனிமையாக நிறைவேறும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னின்றிருப்பது மிக சிறப்பு. அடுத்துவிடும் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தெளிவு ஏற்படக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். திருமண சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருப்பது மிக நல்லது. மன சஞ்சலம் நீங்கி கண்டிப்பாக நிம்மதியும் பிறக்கும். அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை யோசித்து எதையும் செய்யுங்கள். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வி மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பொறுப்புடன் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று உங்களுக்கு மனக்குழப்பம் திருந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவிகரமாக காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. தனவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். பேச்சில் மற்றும் நிதானத்தை பின்பற்றுவது அவசியம். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இலக்கு நிறைவேற கூடுதலாக உழைப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. பண வருமானமும் கண்டிப்பாக வரக்கூடும். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றி விட முடியுங்க.
அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெற முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயட வேண்டாம். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று நுட்பமான அறிவினை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். பெண்கள் சில நேரங்கள்ல கோபம் வெளிப்படக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. நேர்மையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று நீங்க விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. தொட்டதெல்லாம் ஓரளவு கண்டிப்பாக துளங்கிவிடக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். இன்று முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். ரோகிணி, மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நண்பர்களிடம் நல்ல விதமாக பேசுங்கள். எதிலும் குழப்பம் அடையாதீர்கள். சொந்த முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உடல் சோர்வு ஏற்பட்ட பின்னர் சரியாகுங்க. பல சோதனை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று நீங்க மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். மிருகசிரீஷம், வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்குங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. அனைவரும் அனுசரித்து செல்லுங்கள், அது போதும். கடன் விவகாரங்கள் அணுகும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் என்று அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு கண்டிப்பாக வரக்கூடுங்க. நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இயன்ற அளவில் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்பட கொடுங்க. நிலவி பணம் விடாமுயற்சியால் வெற்றியை கொடுக்கும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியுங்க. தாமதமான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். வேலை பலுவும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. எடுக்கும் முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிட்டுங்க. என்று பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியும். காதலில் கொஞ்சம் திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதியுடன் செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் புரியாத புதிருக்கு புதிர் கிடைக்குங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் இருக்கும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக் கொடுங்க. நட்பு வட்டமும் விரைவடைய கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைந்து கொள்வீர்கள். வெளிநாட்டு செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உடைய விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. திருவாதிரை போட்ட திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். சரியான நேரத்தில் வாழ்க்கை தரத்தை அமைத்துக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். வருமானமும் வழக்கம் போல் வந்து கொண்டிருக்குங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். என்று அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும்.
கொடுத்த வாக்கினை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் மன கஷ்டம் விலகி செல்லக்கூடும். சுறுசுறுப்புடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி பணியை நிறைவேற்றிவிட முடியுங்க. சராசரி அளவில் பணவரவு இருக்கக்கூடும். தாராள அளவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பொருளாதாரத்தில் சிறிய மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பொருளாதார நிலையும் இன்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடன்கள் சற்றே குறைந்துவிடக் கொடுங்க. பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது சிறப்பு. உறவினர்கள் நண்பரிடம் டென்ஷன் இல்லாமல் பேசுவது மிக சிறப்புங்க. பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பீர்கள். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள தெளிவு பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். முடிவுல தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக் கூடும். மாணவர்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனன்பூசம். இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான விஷயங்களில் நேரம் செலவிடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித அமைதி ஏற்படக்கூடும். இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். பூசம். நிர்வாகத்தில் உள்ள சிக்கல்களை சரி கட்டிவிடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இடையூறுகள் ஏற்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். இன்று தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ஆயில்யம். மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். குழப்பங்களுக்கு நடுவே எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்க முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்குங்க. பய உணர்வு மட்டும் தயவு செய்து வேண்டாம். எதையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு தனவரவு கூடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிலர் சுயநல நோக்குடன் அணுகக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கக்கூடும். கவனமாக பணியில் மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பண வரவை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்கும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்துக் கொண்டிருப்பீர்கள். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பண வரவு கொஞ்சம் தாமதமாக இருக்கும், இருந்தாலும் வரக்கூடும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. என்று தொழில் போட்டிகள் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். வியாபாரத்தை நுணுக்கங்களுடன் கற்றுக்கொள்வீர்கள். உற்றார் உறவுகளின் ஆதரவு ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சில இடைவெளிகள் கொஞ்சம் உண்டாகும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத மேன்மைகள் உண்டாக கூடுங்க. சிக்கனமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். தேவையில்லாத விஷயம் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தும் நாளாக இருக்க கொடுங்க. சிம்ம ராசினியர்கள், இன்று அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். மன வலிமை ஒரு பக்கம் கொடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான உணவுகளை ஒன்றும் எழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பெண்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அதே போல சிம்ம ராசினியர்களுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று
மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நட்பு ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுயமரியாதை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சில பணிகளை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று உங்களுக்கு தொட்டக்குறை விட்டக்குறை ஓரளவு சரியாகும் நாளாக இருக்க கொடுங்க. பூரம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். மனம் கண்டிப்பாக மகிழ்ந்து விட கொடுங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கற்பூரம் போல் இன்று பற்றிக் கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். இன்று சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக கூடும். உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. சந்தோஷம் மிகுதமான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு காலம் கடந்து சில பணிகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் கவனம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பணிகளை ஓரளவு விரைவாக முடித்து காட்டுவீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். அது போதும். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டுங்க. மனம் போல் வாழ்க்கையும் கண்டிப்பாக அமையுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். குழப்பம் வேண்டாம். இன்று தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்துவிட முடியும். அற்புதமாக பணிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். விரைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். யதார்த்தமாகவும் இன்று நீங்க செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட்டுவிடக் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை வளம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுக்க முடியும். அதேபோல் இன்று பெண்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. மனதை நீங்கள் தான் அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு சிறு சிறு அளவில் பண வரவு வர கொடுங்க. காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சந்தோஷமான தருணங்கள் உண்டாக கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மனமும் இன்று தைரியமாக இருக்கக்கூடும். எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று உங்களுக்கு கமிஷன் தொழில் லாபம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை. பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன வலிமையின்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அலட்சியம் காட்டி எந்த ஒரு வழியிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும்.
பிறர் குடும்ப விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். தெய்வீக நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் உங்களுக்கு நன்மை குடிவிடும். தொழில் வியாபாரத்தில் சிரமம் ஓரளவு குறைந்துவிடக்கூடும். மிதமான பணவரவே இன்று இருக்க கொடுங்க. பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். பண வரவுகள் சீராக இருக்க கொடுங்க. ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத பொருள் செலவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் திட்டமிடுங்கள், அது போதும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். துலாம் ராசினியலுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எல்லாம் ஓரளவு சுமூகமாக செல்லுங்க. பெண்கள் இன்று நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுக்க வேண்டும். பொறுமையாக எதிலும் ஈடுபட வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. முடிஞ்சளவு இன்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. நெருக்கடியான சூழல் கண்டிப்பாக நிலவும். பார்த்து பக்குவமாகத்தான் எதையும் செய்ய வேண்டியிருக்கும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மிதமான பணவரவு இருக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கையை நடத்த முடியுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி. பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக தீரும். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாக கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். விசாகம். பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். சமூக பணி புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை இன்று சமாளித்து விடுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. நிலைமை பணம் கண்டிப்பாக வசூலாகும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்ல கொடுங்க. குடும்பத்தின் தேவையை குறைவின்றி நிறைவேற்றி விடுவீர்கள். என்று கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. பணிகளை அற்புதமாக செய்து கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியும். கூட்டாளிகளால் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செல்வம் தேடி வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அபிவிருத்தி பணியை சிறப்பாக நீங்க நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும், பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், சாதிக்க முடியுங்க. பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். விறுவிறுப்புடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதுக்குள் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதி கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். பொருளாதார நெருக்கடியில் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி வீடக்கூடும். அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான உறவு என்று ஏற்படக்கூடும். என்று நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனமும் இன்று தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். கேட்டை. உணவு கட்டுப்பாடு வேண்டும். வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். சந்தோஷ எண்ணங்கள் கண்டிப்பாக பரிமளிக்கும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு அபார திறமை வெளிப்படக்கூடும். காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. சந்தோஷ எண்ணங்களால் இந்த உற்சாகம் அடைவீர்கள். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபார போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாகக்கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வீட்டை விட்டு வெளியே தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். அழகு அம்சம் நிறைந்த கலைப்பொருள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக இருக்கக்கூடும். காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடும். மேல் அதிகாரியிடம் பாராட்டுகளும் புகழும் கண்டிப்பாக கிடைக்குங்க. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடல் நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடுக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல மருத்துவம் பார்த்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகள் கிடுகுபிடிக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். மன அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதல் வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமையுங்க. மாணவர்கள் இன்று விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலனி எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி இருக்கும். நலன் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படுங்க. உற்சாக மிகுதியால் காணப்படுவீர்கள். இன்று நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடும் நாளாக இருக்கக்கூடும். காரிய வெற்றியும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். போராடம். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன் யோசனையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். தனவரவை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம். இன்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கக்கூடும். மனம் என்று நிகழ்வாக இருக்கக்கூடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு வெளி உலக பயணங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று பொதுவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடுங்க. மகரம் ராசினியர்களுக்கு தாராள பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சோதனையான காலங்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவையற்ற பிரச்சனைகள் மட்டும் செல்ல வேண்டாம். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எதிலும் முழு பலனை அடைய முடியாதுங்க. சிரமங்கள் படிப்படியாக சரியாகுங்க. பயப்பட வேண்டாம்.
உங்களின் தன்மான குணத்துக்கு கொஞ்சம் சோதனை வரும். அதனை நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று நீங்க சிரமங்களை எல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதனை சரிவர பயன்படுத்திக் கொண்டு அற்புதமாக வழிநடத்துவீர்கள். பெண்கள் என்று திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். இன்று நுட்பமான அறிவு வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு என்று சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதி காணுங்கள், பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக உங்க காதல் திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. இனிய கனவுகள் மேலுங்கி விட கொடுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சோதனைகள் எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று திட்டமிட்ட செயல்களை வெற்றி இருக்குங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்ள முடியும். இன்று இரவு நேர பயணங்கள் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். திருவோணம். எதிர்பாராத வகையில் நன்மை ஏற்பட கொடுங்க. நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். எதிலும் முழு பலன் அடைய முடியுங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர பாருங்கள். சின்ன விஷயத்திற்காக கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். அவிட்டம். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வியாபார ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பகை உணர்வு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. உங்களின் தன்மான குணத்துக்கு சின்னதாக சோதனை வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை அளவாக பேசுங்கள், கோபப்படாமல் பேசுங்கள். மன அமைதியை பாதுகாப்பது கண்டிப்பாக நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். இடையூறுகள் ஏற்படுத்தியவர்கள் தாமதமாக விலகி செல்ல கொடுங்க. சரியான வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மிதமான பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. இன்று பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கிடைக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழில் நல்ல நிலையில் நடக்க கொடுங்க. வியாபார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெரிய முதலீடுகளில் கவனம் செலுத்தும் போது கவனம் இருக்கட்டும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலனையும் பெற முடியுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். எல்லாம் சரியாகும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அபிட்டம். என்று கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செலவுகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நீ தன்மான குணத்துக்கு சோதனை வருங்க. அதனால் நாவடக்கம் தேவை. தயவு செய்து பகை உணர்வு மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சதயம். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிதமான பணவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. நல்ல பழக்க வழக்கங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியும். அனைவருடனும் இயல்புடன் பழகுவீர்கள். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டுங்க. போராட்டாத்தி.
இன்று எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. மன அமைதியை பாதுகாப்பது நல்லது. விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். பண புழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நட்பை கொஞ்சம் மதிப்பீர்கள். பகை உணர்வு ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேச வேண்டுங்க. தூக்கம் கொஞ்சம் குறையும். சீக்கிரமாக உணவு எடுத்துக்கொண்டு தூங்க செல்வது மிக சிறப்புங்க. மேலும் மேலும் ராசினியர்கள் இந்த நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தன்னிறைவு பெறும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக துளிர் விடக்கூடும். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக அமைந்துவிடக்கூடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. கடன் பிரச்சனைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பொறுமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீட்டு தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்க கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக சிறப்பு. உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. உயர் அதிகாரிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் முழு பலனை கண்டிப்பாக அடைய முடியும். இறைவன் சரணகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். இன்று உங்களுக்கு சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எதிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். மதிநுட்பத்துடன் காணப்படுவீர்கள். முக அழகும் பொலிவும் கூடிவிடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பிடிவாதங்கள் கொஞ்சம் கூட வேண்டாம். பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறையுடன் செயல்பட வேண்டாம். கல்வியில் மட்டுமே முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்க தேர்வுகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருண் நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். கருண் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் கருண் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். தன்மான குணத்துடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். பேச்சு குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவீர்கள். சொன்ன சொல்லை இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தயவு செய்து வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உத்திரட்டாத்தி பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படக்கூடும். காரிய வெற்றியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தன்னம்பிக்கை எதிலும் கூடிவிடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. ரேவதி சிற்றின்ப செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வார பாருங்கள். இன்று திருமண முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்குங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். இன்று பயணங்கள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று நேர்த்தியுடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்க கொடுங்க. அன்புடன் அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். பண்புடனும் இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்களால் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.